வித்தியாசமாக இருக்குது. ஓல்டு மிஷினா? This is 10 years old. இது அப்படியே சுற்றிட்டு ஓட்டிகிட்டே போவோம். முருகாசுக்கு வந்து 1,10,000 ரூபா. வயலுக்குள்ள போகலாம். The weather is not warm. பாருங்க, இந்த பாலித்தீன் கவர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா வந்து கடலை வந்து ரொம்ப வளர்ந்துருமா, சீக்கிரம் ஈல்டு நிறையா தருமா. இந்த மாதிரி தான் நேராக வளருமா ஆனியன். ஸோ இது வந்து இஞ்சி செடிங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இஞ்சி செடினா வந்து இந்த மாதிரி மண் மேலே அள்ளி போட்டாங்கன்னா. சைனீஸ் ஆனியனு சின்ன வெள்ளு தோண்டி இருக்காங்க நம்ம மாதிரியே. இப்படி வளர்க்குறாங்கன்னா அதுக்கான வசதியெல்லாம் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் நெட்டு மாதிரி ஒன்று க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமானதுனால அந்த வார்ம் ஹவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, அது சைனீஸ் கேபேஜுங்க, விதை போட்டு பேப்பர் வைக்கணுமா மேலே. வயலுக்கு பாய்ச்சிற தண்ணியில் கூட ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. உரம் போடணும், வயலுக்கு ஏதாவது உரம் போடணும் அப்படின்னா வயலில் போய் டேரெக்டாக போட மாட்டாங்களாம். இஞ்சி வந்து இங்கே வளராதுன்னு சொன்னார் அவர். ஆனால் அதுக்கான செட்டப்லாம் பண்ணி கொடுத்ததுனால இஞ்சி வந்து தண்ணி நீங்கள் அடிக்கடி விடணும்னு தேவையில்லை. இந்த நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறாரு. வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடலை விதை இருக்குல்ல போட்டுறணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து கிடைக்கிறத விட டபுள் மடங்காக வந்து கடலை வந்து பூச்சியும் வராதான். இது பைப் லைனு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன் பாருங்க. மோஸ்ட்லி வந்து சைனாவில் பாசனத்தை வச்சு தான் வந்து விவசாயமே பண்ணுறாங்க சாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஓட்டுற இதுங்க, உழுவுற மிஷினுங்க. வித்தியாசமாக இருக்குது. It's not the most high technology. Now it have new one, more powerful. இது வந்து ரொம்ப ஓல்டு மிஷினா? This is 10 years old. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்களா இது? இதை வந்து உழுவுறதுக்கு இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த இது இருக்குல்ல, இதை வந்து அப்படியே குளியணும். அது மண்ணை கீழே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே மேலே தள்ளிக்கிட்டே போவோம். இந்த பாருங்கள், இதுவும் சுற்றிட்டு இருக்குங்களா? இது அப்படியே சுற்றிட்டு ஓட்டிகிட்டே போவோம். இது பிடிச்சி பின்னாடி இருந்து தள்ளிகிட்டே போவாங்க. நம்ம ஊரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குல்ல ராஜி? ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 5,000. 5,000 buy a new one. அது 5,000 ஆரம்பியாம். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 55,000 ரூபா வரும். But now the new powerful one 10,000. 10 அப்கிரேட் ஒன்று வந்துருக்கு போல். அது வந்து நல்ல டெக்னாலஜி, நல்ல ஃபாஸ்ட்டாக எஃபிஷியன்சியாக இருக்குமா. அது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 1,10,000 ரூபா. 10,000 ஆரம்பி. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து வயலுக்குள்ள போகலாம். செம்மையாக இருக்குதுங்க. இந்த நாய் கத்திக்கிட்டே இருக்கு. ஏங்க மாதுளையெல்லாம் இருக்குது பாருங்க. ராஜி, மாதுளை இருக்குது பாரு. ஹலோ, நோ சாரி. This all crowner, right? Yeah. Okay, but why this one? Why you are putting this? It's the polythene cover. The polythene cover. This? Yes. When it plant, the weather is not warm. Okay. So it can keep the ground warm. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த பார்பராக நட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கடலை இந்த மாதிரி பார்பராக நடுவாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாலித்தீன் கவர் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே பாலித்தீன் கவர் தான். சரிங்களா? பாருங்கள், இந்த பாலித்தீன் கவர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து விதை போடும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சான். ரொம்ப வந்து கூலாக இருந்துச்சான், கோல்டாக இருந்துச்சான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விதை போட்டுட்டு அதை வந்து பாலித்தீன் கவரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மண் வந்து வார்மாக இருக்குமா, நல்லா வித விதுப்பாக இருக்குமா. அதனால் வந்து சீக்கிரமாக பிளான்ட் வந்து கடலை வந்து ரொம்ப வளர்ந்துருமா, சீக்கிரம் ஈல்டு நிறையா தருமா. அதனால் வந்து மண்ணில் இருக்கிற ஈரப்பதமும் போவாதான். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு விதை போட்டாங்கன்னா நம்ம ஊரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்ல, வெயிலெலாம் அடிச்சிச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா மண் வந்து சீக்கிரம் காயாது. அப்போ வந்து ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்கும். எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் கடலை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் ஆனியனா. இந்த சைனீஸ் ஆனியன்னா என்னென்னா நம்ம ஊரில் மாதிரி ஆனியன் வந்து அப்படியே ரவுண்டாக இருக்கும்ல, ஆனியனுக்காக வளர்ப்போம், இலையை தூக்கி போட்டுருவோம். அப்படி அங்கே கிடையாது. இந்த ஆனியன் வந்து இங்கே பாரு, இங்கே இந்த மாதிரி தான் நேராக வளருமா ஆனியனு. இது வரைக்கும் கட் பண்ணி
இதை சமைப்பாங்களாம், இதையும் சமைப்பாங்க, இதையும் சமைப்பாங்க. ஆனால் ஆனியன் வந்து இந்த மாதிரி ரூட் மாதிரி தான் இருக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொத்தமல்லி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கொத்தமல்லி நம்ம எப்படி லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணிட்டோம்ல, அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இது வந்து இஞ்சி செடிங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இஞ்சி செடி பார்த்துருக்கேன். இது வந்து இந்த இஞ்சி செடி இருக்குல்ல, இந்த இஞ்சி செடி எடுத்து நான் தெரியாமல் இப்படி நசிக்கிட்டு மூஞ்சில் கையை வச்சுட்டு மூஞ்சி எரியுது எனக்கு. அப்படியே இஞ்சி ஸ்மெல்லும் இருக்குது அப்படியே பிசிங்கி சாப்பிட்டிங்கன்னா. இந்த மாதிரிங்க ரோவாக கொடுத்துட்றாங்க. இந்த ரோவாக கொடுத்தாங்கன்னா என்னென்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா வாட்டர் பைப் லைனு, இதுலேருந்து சொட்டு நீர் பாஸ் ஆனோம். அதனால் வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாதான். ஒவ்வொரு வேருக்கும் வந்து ஓட்ட போட்டிருப்பாங்க, அப்படியே தண்ணி வந்து அதில் விழுந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் இது இருக்காதான். இதான் இஞ்சி செடி வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேர்க்குதுங்க, தொப்புன்னு ஆகிட்டேன்னா. அப்பா அப்படியே இஞ்சி மணக்குது ராஜி, மோந்து பாருவேன். நல்லா இருக்கு. யா இட்ஸ் ஸ்மெல், இட்ஸ் சிஞ்சர் ஸ்மெல். அப்பா தொப்புன்னு ஆகிட்டேங்க. பாருங்க. What they are doing? They are working. Ni hao. சிரிக்கிறாங்க. What they are working? They are taking ginger. They are taking ginger? No. Bigger. Put on it. They will grow bigger. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மாதிரி மண் மேலே அள்ளி போட்டாங்கன்னா இஞ்சி வந்து நிறையா வளருமா, பெருசாக வளருமா. அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மண் அள்ளி சைடில் இருக்கிறத அள்ளி போடுறாங்க. அதுக்கு தான் பார்த்து கட்டி வந்து இஞ்சியை வளர்க்குறாங்க. புரியுதா? போடுறாங்க. இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் மேன். நீஹா அதான் போடுறாரு. அதனால தான் இஞ்சியை பார்த்து கட்டி வளர்க்குறாங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஆனியன் தான், சைனீஸ் ஆனியனு. Careful. Underground water. It's so. But this season the water is so. The water line. More. Water line is high. So water is high this year. Very high line, water line. More deep. But this water they will use for the plant. Yes. How they will take motor? There is a machine. Water will up from. ஓகே மோட்டார் வச்சு. ஓகே என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் வந்து வெல்லுங்க, சின்ன வெள்ளு தோண்டியிருக்காங்க நம்மள மாதிரியே. அதில் வந்து தண்ணி ஊற்றுமா, அந்த ஊற்றுலேருந்து வந்து தண்ணி மோட்டரை வச்சு தண்ணி அடிப்பாங்களாம். இது ஃபுல்லாக அதுதான். திஸ் ஒன் why they are covering this black one? The sun like black. Yeah. Keep the light through it, not so much. Okay. Understand. This ginger, original, you know where it is from? From rainforest. ஓகே இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி வந்து நார்மல் லேண்டில் இந்த மாதிரி லேண்ட்லாம் நம்ம வளர்க்க முடியாதான். இவங்க இப்படி வளர்க்குறாங்கன்னா அதுக்கான வசதியெல்லாம் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னா இஞ்சி வந்து மலைப்பிரதேசத்தில் வளருமா. ஆனால் இவங்க வந்து இந்த வயலில் வளர்க்குறாங்கல்ல, அதனால் வந்து அதுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த சமயத்தில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால சன்லைட் வந்து டேரெக்டாக, அதாவது சூரிய ஒளி வந்து டேரெக்டாக வந்து இஞ்சி மேலே படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலர் நெட்டு மாதிரி ஒன்று க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து சன்லைட்டு தேவை, ஆனால் கம்மியாக தேவை இல்லையா. அதனால் வந்து சன்லைட்டு டேரெக்டாக அதிகமாக படாமல் கம்மியாக படுறதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலர் நெட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து அது ஈஸியாக வந்து இங்கேயும் வளருது. நம்ம ஊர்லேயும் இஞ்சி வளர்க்கணுன்னா எங்கே வேணாலும் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இஞ்சி வளரும். அதுதான் அவருன்னு சொல்கிறாரு. Last month is still warm house, but now the temperature is enough, so the warm house is removed. அது என்ன சொல்கிறாருன்னா வந்து விண்டரில் வந்து வார்ம் ஹவுஸ் அந்த பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்களாம். அதனால் வந்து உள்ளே வார்மாக வச்சுருக்குமா.
டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமானதுனால அந்த வார்ம் ஹவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் வந்து சன்லைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. வாட் இஸ் திஸ்? Just a plant. இஸ் அ பிளான்ட்? Maybe. ஏதோ பண்ணியிருக்காங்க ராஜ். See that ஏதோ all பிளான்ட் பண்ணி. papers. Why they are keeping paper? It didn't like the sun. Sunlight. Didn't. இது வந்து கேபேஜ் இல்லை ராஜா, நான் கேபேஜ் வெரைட்டி இது. Chinese cabbage இது பேரு. அப்படியா? இது வந்து கிம்ச்சிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, Chinese cabbage அது. அதுவா? கிம்ச்சிக்கெலாம் யூஸ் பண்ணுற கேபேஜா? இது சைனீஸ் கேபேஜுங்க. Chinese cabbage. அது போட்டிருக்காங்க. விதை போட்டு பேப்பர் வைக்கணுமா மேலே. பேப்பர் வச்சு sunlight வந்து டேரெக்டாக படாமல் இருக்கிறதுக்காக போட்டு நட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் இது கொஞ்சம் விண்டர் ஆகும்போது நல்லா வரும். வாட் இஸ் திஸ்? Filter. ஃபில்டரா? Yeah, filter. பாருங்க, ஃபில்டர் கூட வச்சுருக்காங்க. வயலுக்கு பாய்ச்சிற தண்ணியில் கூட ஃபில்டர் பண்ணுறாங்க. ஒய் ஃபில்டர்? Because it can. போர் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் போர் வாட்டர் வந்து ரொம்ப பக்கத்தில் கிடைக்கும் போல ராஜ். இந்த சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போர் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த போர் வாட்டரோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று செட் பண்ணிடுவாங்களாம். பாருங்களேன், அது வந்து போர், இது வந்து போர் வாட்ரு. பாருங்கள், இது தண்ணி இல்லை, இதுக்குள்ளே இருந்து தண்ணி இருக்குது. பாருங்கள், தண்ணி இருக்கு இல்லையா, இதுலேருந்து பைப்லைன் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஃபில்ட்ரு செட்டப் வச்சிடுறாங்க. இது வந்து என்ன பண்ணுமா, அந்த இதுலேருந்து பம்ப் பண்ணும்போது கல் மண்ணெலாம் வரல, அதையும் ஃபில்ட்ரு பண்ணுமா. சப்போஸ் ஏதாவது உரம் போடணும், வயலுக்கு ஏதாவது உரம் போடணும் அப்படின்னா வயலில் போய் டைரெக்டாக போட மாட்டாங்களாம், இதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்களாம். இதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபில்டர் ஆகி தண்ணி வர்றதில் தண்ணியோட கலந்து அப்படியே வயலுக்கு போகுமா. அதனால் உரம் வந்து டைரெக்டாக போட மாட்டாங்களாம், வயல்லையே இதில் தான் போடுவாங்களாம், இந்த யூனிட்டில். கான் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு கான். பல்லு சோளம். You eat? But this one, yeah, we in my country is there. We have lot of Yeah, we eat. எனக்கு இங்கே வந்ததுலேருந்து எனக்கு என்ன ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் வந்து செடி வேண்டாலும் எங்கே வேண்டாலும் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இஞ்சி வந்து இங்கே வளராதுன்னு சொன்னார் அவர். ஆனால் அதுக்கான செட்டப்லாம் பண்ணி கொடுத்ததுனால இஞ்சி வளருதுன்னு சொல்கிறார் அவர். என்ன செட்டப்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து நம்ம வந்து துணி இந்த இப்போ காமிச்சு இல்லையா கவரு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கவரு இதெல்லாம் நீங்கள் போட்டு செட்டப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இஞ்சி வந்து நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இஞ்சி எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ நெட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த கடலை நடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈரப்பதம் வேஸ்ட்டாக போகாது. தண்ணி வந்து அப்படியே ஸ்டோக் ஆகும். தண்ணி நீங்கள் அடிக்கடி விடணும்னு தேவையில்லை. ஸோ இது ரெண்டு விஷயம் நான் இங்கே பார்த்தது. மோர் ஈல்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இந்த நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறார் அவர். ஏன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணதான் இந்த பாலித்தீன் கவரு. இங்கே பாருங்கள், இதை நான் இங்கே காமிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து பாலித்தீன் பலன்னு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இதெல்லாம் பாலித்தீன் கவர் தான். இது போட்டால் வந்து ஈல்டு அதிகமாக தெரியுது, அதாவது கடலை வந்து அதிகமாக கிடைக்குதான். அதனால் வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. மண் இப்படி குமிச்சிருவாங்கங்க. ஃபஸ்ட்டு மண் குமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடலை விதை இருக்குல்ல, கடலை விதையை நீங்கள் போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வளர ஆரம்பிக்கும். செடி வளரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல, அப்போ செடி எங்கெல்லாம் வளர்ந்துருக்கோ அந்த இடத்துல ஓட்டை போட்டு விட்ருவாங்களாம். அப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த சைடெலாம் பாருங்கள் வளரலை, ஆனால் வந்து ஒரு இடத்துல வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஓட்டை போட்டிருக்காங்க, அந்த செடி மட்டும் வளர்ந்துருக்கு. ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து என்னென்னா, நார்மலாக கிடைக்கிறத விட டபுள் மடங்காக வந்து கடலை வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதான், நிறையா வந்து ப்ரொடியூஸ் ஆகுதான். தண்ணியும் நிறையா செலவாகாது, பூச்சியும் அட்டாக் ஆகுதுன்னு சொல்கிறாரு. பூச்சியும் வராதான். பூச்சி வந்து வேருக்கு வெளியிலேருந்து போகிற பூச்சியும் வந்து பாலித்தீன் கவரை தாண்டி உள்ளே போவாதான். இங்கே பாருங்கள் துவரங்க. ஆனால் இது வித்தியாசமாக இருக்கே ராஜி, துவரங்க. இது நிறையா துவரை போட்டிருக்காங்க. we can eat it. So delicious. Yeah. Use this pipeline to water seed. It can save water. I didn't know what is that. ஏதோ விதை போட்டிருக்காங்களா, இங்கே பாருங்கள் பைப்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விதை போடும்போதே கொடுத்துட்றாங்க. இப்போ ஆல்ரெடி விதை போட்டிருக்காங்க. இதுதான் சொட்டு நீர் பாசனத்துடைய இது பைப்லைன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குங்களா, இதில் வந்து தண்ணி கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த எஜ்ஜில் வந்து தண்ணி கனெக்ட் பண்ணிடுவாங்க. தண்ணி வந்து அங்கே போயிடும் பாருங்கள் மோட்ரு.
அந்த மோட்டர்லேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி டியூப் கொடுத்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே தண்ணி அங்கே போகும். அதுக்கு வந்து ரெகுலேட்டரும் இருக்குது. தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெகுலேட்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அப்படியே தண்ணி வந்து சொட்டு சொட்டாக அங்கங்கே பெய்யும். அதனால் வந்து தண்ணி வந்து ஈஸியாக வந்து சேவ் ஆகும். பார்த்துக்குங்க, ரொம்ப வேஸ்ட் ஆகாது. வயல் ஃபுல்லாக நம்ம பாய்ச்சிரோம்ல, அதனால் தண்ணி வந்து இங்கே வேஸ்ட் ஆகாது. இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து சைனாவில் இந்த சொட்டு நீர் பாசனத்தை வச்சு தான் வந்து அவங்க விவசாயமே பண்ணுறாங்க. ஒரு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் ஒன் டைம் யூஸ் தான். திஸ் லைன் இஸ் அ வேஸ்ட். வேஸ்ட் வந்து விற்றுருவாங்களாம். திரும்ப வந்து அவங்க திரும்ப வந்து ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி லைன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். கீழே போட மாட்டாங்களாம், ஏன்னா வயலில் கண்டாமினேட் ஆயிரும்னு சொல்லிட்டு, பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் ஆயிரும்னு. வந்து கேஸ் லைன் போகுதான், அதனால் வந்து போர்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குது போல். அதுக்கு கீழே அதுக்கு மேலே இவங்க கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே போர்டு வச்சுருக்காங்களா, இது வழியாக வந்து கேஸ் லைன் போகுதான். ஆனால் அது ரொம்ப ஆழமாக வச்சுருப்பாங்க போல். இதில் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் வந்து கீழே வந்து பைப் லைன் போதும், கொஞ்சம் காசியன்ஸாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த போர்டு வச்சுருக்காங்க. You have worked at this place, right? Yes. Now you are working in city. Before you lived in village. Which life is best? When I was a child, maybe I think the city is good. But now, I wanted, when I rest, I will go back to village. So you like village, right? Yeah. When I'm become older and older, I will like village. கரெக்டாக சொன்னார். கேட்டேன், இந்த மாதிரி வில்லேஜில் இருந்திருக்கேன், இப்போ சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிட்டியில் இருக்கார் இப்போது. இது அவருடைய வில்லேஜ், அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. கேட்டேன், நீங்கள் எல்லாம் வேலை பார்த்துருக்கேன், எல்லாமே இங்கே வாழ்ந்துருக்கீல, உனக்கு வந்து சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சின்ன வயசாக இருக்கும்போது நான் சிட்டிக்கு போகணும் ரொம்ப ஆசை, கனவு. ஆனால் சிட்டிக்கு போய்ட்டு இப்போ வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து சிட்டியில் இருக்கேன், சிட்டி லைஃப் எனக்கு பிடிக்கல, வில்லேஜில் தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. பட் என்ன பண்ணுறது, அதனால் வேலை இருக்கிறதுனால இங்கே லீவ் எப்போ விட்றாங்களோ அப்போ வந்து நான் வந்து வில்லேஜ் கூடியாந்துருவேன். வில்லேஜ் லைஃப் தான். நான் இப்போ போல் இப்போ வளர்கிறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு வில்லேஜில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்றாரு. உண்மைதான். அந்த ஒரு சிட்டியில் ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வில்லேஜில் வாழ்ந்துட்டலாம். என்ன ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் வில்லேஜில், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான தேவைகள் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வில்லேஜில் செட் ஆனீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட். ஸோ வெஜிடபிள்ஸ் இருக்கான், வெஜிடபிள் தோட்டத்தை போய் பார்க்கலாம் என்னென்ன வெஜிடபிள் போட்டிருக்காங்கன்னு. இது வந்து இது என்னென்னா வந்து இதுங்க பூண்டோடைய இலை. அந்த செடியை வந்து என்ன பண்ணால் பூண்டை பறிச்சுட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா ஆடு சாப்பிடுமா, ப்ளஸ் வந்து ஃபயரும் பண்ணிப்பாங்களாம், எரிச்சுப்பாங்களாம். யுவர் ஃபேமிலி? இது அவருடைய வயலுங்க. கத்திரிக்காயெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் கத்திரிக்காவை. இது நீலம் கத்திரிக்காய், இது குண்டு கத்திரிக்காய். இதோட ரொம்ப பெருசாக வளரும், இன்னும் பெருசாக வளரும். ஒரு கையில் வந்து நீங்கள் பிடிக்க கூட முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. உங்கள் அப்பா வராரு. ஹலோ நீஹா. நீஹா பேசணும் மாமா கூட. நீஹா. What's your name? What's your name? My name is Dai Wenqing. Dai Wenqing. Qin. Okay. What's your name? My name is Sun Kexin. Oh, okay. You people are studying? High school. Oh, high school. Oh, that's good. Nice to meet you. Huh? Nice to meet you too. Yeah. His English is very good. அவர் பேசணுமா, நம்ம கூட பேசணுன்னு வந்திருக்காங்க. ஊரே வந்து ஒன்று கூடிருச்சு நம்மளை பார்த்த உடனே. What they are telling? They want to talk with you. Okay. Come, we'll talk. But I don't know Chinese. Oh, Yeah. a bit shy. Why? Don't be shy. Because I first Foreigner. Meet foreigner. Foreign people. It's okay. We are family. Yes. Okay. No worry. No worry. 另外的，因为在中国还好吧？ பாலித்தீன் கவர் போட்டிருக்காங்க பாருங்க. 说是ஃபுல்லாக பாலித்தீன் கவர் தான். 我不知道多少。 Maybe cabbage. Chinese கேபேஜ். சைனீஸ் கேபேஜ் போட்டிருக்காங்க. உள்ளே தண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள். தண்ணி விட்டதுனால இங்கே தண்ணி எவாபரேட் ஆகாமல் உள்ளே நிற்கிது பாருங்கள்.
Keep warm, keep water. கீப் வாட்டர் பாருங்கள் கேபேஜ் போட்டிருக்காங்க பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஈல்டு ரொம்ப கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கேப்சிகெல்லாம் அசால்ட்டாக வளருதுங்க Not property. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய கிராமத்துக்குள்ளே தான் போக போகிறோம். அவங்க சிட்டியிலேருந்து தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது, அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க மின்சார தேவைக்கு எதை சார்ந்து இருக்கிறாங்க, குளிர்காலத்தில் அவங்களுடைய வீடை வாமாக வச்சுக்கிறதுக்கு, அதாவது இதுப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ see you in the next video. Bye bye.